ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்ரிகா சூர்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹ வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவோ சர்வ காரயேஷு சர்வதா கஜானனம் போத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபந்தஜம். விநாயக பெருமான் துணை கொண்டு மாதா பிதா குரு திருவருளோடு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியா பேசுகிறேன். நாம் இந்த பதிவிலே பார்க்கக்கூடியது 2025 ஆங்கில புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததாக இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொது பலன்கள். இது பொதுவாக பலன்கள். சில பேருக்கு இந்த பொது பலன்களே பார்த்தீங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் சொன்னது அப்படியே நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன விஷயம் அப்படியே எனக்கு என் வாழ்க்கையில் நடந்தது, ஒரு விஷயம் கூட மாறாமல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நான் சொல்கிறது என்னமோ பொது பலன் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ, சூரியனில் ஆரம்பித்து ராகு கேது வரையில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ அதன் வைத்து தான் உங்களுடைய ஜாதக பலன்கள் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ அந்த ஜாதகம் நமக்கு எப்படி இருக்கும், அதனால தான் வருஷத்தில் 2 தடவை நம்ம ஜாதகம் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த நம்ம ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது அப்போ இது நம்ம பொது பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ராசிக்கு நம்ம இப்படி தான் இருக்கணும், ஒரு அலர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்ம ப்ரிகாஷன்ஸாக நம்ம இருந்துக்கணும். ஸோ நமக்கு இந்த பிரச்சனை வரப்போகுதுன்னு நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம இப்படி தான் செய்யணும், முன் யோசனையோடு நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு 2024 பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவிட்டி லைஃப்பில் நிறைய சந்திச்சிருச்சு. சில முக்கியமான ராசிகள்லாம் பார்த்தீங்கன்னா படாத பாடு படுத்தி எடுத்திருப்போம். எல்லா விஷயத்திலையுமே நான் சொல்கிறேன், வீடு கட்டக்கூடிய விஷயத்திலிருந்து நின்று கட்ட போய் பாதியில் நிற்கிறது, பணம் கொடுத்து பணம் பெரிய அளவில் ஏமாந்தது, அதே போல் பார்த்தீங்கன்னா திருமண வரன் அமையிறேன் சொல்கிறேன் ஏதோ செய்கிறேன்னு சொல்லி அது விஷயமா ஏமாந்து போனது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோர்ட்டு கேஸு சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முடிகிற தருவாயில் தடங்கல் ஆக்கி போகிறது, சொத்து பிரச்சனைகள், பூர்வீக சொத்து பிரச்சனைகள், பங்காளி பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள். அதே போல் சில நல்ல மனிதர்களையும் நம்ம 2024 நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக சில விஷயங்கள் சொல்லும்பொழுது மறைந்த திரு டெல்லி கணேஷ் அவர்களை நாம் நினைவு கூறலாம். ஸோ அந்த மாதிரி முக்கியமான இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் எல்லாமே 2024 நிறைய நெகட்டிவிட்டி நடந்திருக்கு. ஸோ அப்போ 2025 எல்லாருக்குமே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தயக்கமாகவே இருக்குது, ஒரு கலக்கமாகவே இருக்குது. நமக்கு சரியா இருக்குமா, நமக்கு நன்னா இருக்குமா, நம்ம எந்த ஆலயத்துக்கு போகிறது, நம்ம அடுத்தது நம்ம என்ன செய்யறது, 2024 நம்ம இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டோமே, இப்போ 25வது நமக்கு சாதகமாக இருக்குமா, எந்த அளவில் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது சில விஷயங்கள் உண்டு. ஸோ அப்போ அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 2025 நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள்லாம் வருது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 2025 அப்படின்னு சொன்னால் நீங்கள் 2-3 விஷயங்கள் இது கண்டிப்பாக சில விஷயங்கள் நமக்கு நடந்தே தீரும். 2025 இது நடந்தே தீரும், இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது இந்த இதில் பார்த்தீங்கன்னா 2025 சனிப்பெயர்ச்சி, மார்ச் மாதத்தில் வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 2025 பார்த்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி 2 முறை வருகிறது. ரொம்ப விசேஷமாக ஒரே வருஷத்தில் 2 வைகுண்ட ஏகாதசி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி என்று சொல்லக்கூடியது, மே மாதத்தில் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி வருது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிரக பயிற்சி. அதே போல் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இந்தியாவிலே தெரியக்கூடியதெல்லாம் உண்டு. அடுத்த பதிவில் உங்களுக்கு வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டில் பார்த்தீங்கன்னா சுனாமி அதிக அளவில் பாதிக்கப்படும். அதே போல் நூற்பாலையில் திடீர் பெரிய அளவில் தீ விபத்து வர்றது, புதிய ரக ராக்கெட் கண்டுபிடிக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா இலங்கையில் மிகப்பெரிய மத கலவரம் உண்டாகும். அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதிக அளவில்
அனல் காற்று வீசப்படும், ரொம்ப அதிகமாக இருக்கும். திருச்செந்தூர் கடல் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இருக்கிறத விட இன்னும் அதிகமாக உள்வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மாலத்தீவில் தலித் மக்கள் போராட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதீதமாக இருக்கும். வெள்ளியங்கிரி மலை திடீர் மழை, நிலச்சரிவு அதிகமாக ஏற்படும். அதே போல காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்று சொல்லக்கூடிய 1600 கிலோமீட்டருக்கு குறைவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பலத்த காற்றோட சில விஷயங்கள் இருக்கும். அதே போல இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி அதிக அளவில் உச்சத்தை தொடும் அப்படின்னு சொல்லி 2025 சொல்லியிருக்கு. மேற்கொண்டு நம்ம 12 ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுத்து 9884530146 இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய பலன்கள் 2025 எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் 2025 ஆங்கில புத்தாண்டானது எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொரு ராசிக்கும் நாம் தனித்தனியாக விரிவாக நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள போய்க்கிறோம். மகர ராசி நேயர்களை, உங்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு 2025 எப்படி இருக்கும்? உத்திராட நட்சத்திரம் மகர ராசி, திருவோண நட்சத்திரம் மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி. இதில் தப்பிச்சவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உத்திராட நட்சத்திரம் மகர ராசி ஒரு 60% ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி கொஞ்சம் மோசம்தான், கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இப்போ ஏன்னா இப்போ அரசுபத பாத சனி முடிய இப்போ திருவோண நட்சத்திரம் சமாளித்துருவாங்க. வீடு கிரக பிரவேசம், நிறைய நல்ல விஷயங்கள், உத்தியோகத்தை ஸ்ட்ராங் பண்ணிப்பாங்க. சில பேர் உத்தியோகத்தை மாறி ஸ்ட்ராங் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு சில விஷயங்கள் சாமர்த்தியமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க மகர ராசி பொறுத்தளவுக்கு. இதில் கொஞ்சம் உத்திராட நட்சத்திரம் கவனமாக இருக்கு, அவிட்ட நட்சத்திரம் கொஞ்சம் கவனமாக இருக்கு. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஜாதகப்படி உங்கள் முதல் வீடு அதிக வலிமையுடன் சாதகமான நிலையில் இருக்கும். உங்களுடைய நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்தானம், நீங்கள் இருக்கக்கூடிய வீடு சம்மந்தப்பட்டது, புதுசாக வீடு கட்டுறது எல்லாமே நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே வரும். அதே போல் வந்து பார்த்தா கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வரும். உணவு பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப கவனமாக இருங்க. என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருங்க. வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மென்டல் இஷ்யூஸ்ல கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் பருமனால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உயர்கல்வி சம்மந்தப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்டதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நலமான ஒரு வருஷமாக இருக்கும். அதே போல் வழக்கறிஞர்கள் படிச்சுட்டு இருக்காங்க, வழக்கறிஞர்களுக்கு நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த படிப்பெல்லாம் நல்ல விதமாக முடித்து அடுத்த விஷயத்துக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய யோகங்கள்லாம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அப்படின்னு எடுத்திருந்தால் அவப்பெயர்கள் உண்டு. அவிட்ட நட்சத்திரம் மகர ராசியில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலராக இருந்தால் கூட கவனமாக உங்களுடைய சொல்லும் வார்த்தையும் சொல்லும் செயலும் நிதானமாக இருக்க வேண்டும். அதே போல் இந்த ஆண்டு நல்ல முடிவுகளை உங்களுக்கு அடைய செய்யும். உங்களை பார்த்து சில பேர் நிறைய பேர் பொறாமப்படுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறாமப்படுவாங்க. என்ன இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான சில பொறாமைகள் அதிகமாக போடுவாங்க. சில பேர் உங்ககிட்ட காரியம் சாதிச்சுக்கணும்னு பழகுவாங்க. சில பேர் உங்ககிட்ட பழகி பணம் பறிக்கிறதுக்கும் இருப்பாங்க. இப்போ கவனமாக இருங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் பின்தங்கி இருக்கலாம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பின்தங்கி இருக்கலாம்னு சில வேலையில் பின்தங்கி இருக்கலாம். சில விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அடுத்த முன்னேற்றம் இல்லாமல் சில தரங்கல்கள் இருக்கலாம். இந்த பாத சனி அப்படின்னும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சகோதர வழியிலெல்லாம் கவனமாக பேசணும், கவனமாக இருக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கடினமான உழைப்பு அதிகமாக இருக்கும். அலைத்தல் திருத்தல் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் போராடி தான் சில விஷயங்களை ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். வியாபாரம் சிறப்பாக செயல்பட முடியும். புதிய வியாபாரம், புதிய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். வியாபாரம் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு வியாபாரத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வரும். அதே போல் வேலை சம்பந்தமான விஷயங்களில் சிறப்பான பலன்களை தர முடியும். அதே போல் வேலை செய்வதில் நல்ல மகிழ்ச்சி அடைவீர்கள். போட்டியாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, உங்களுக்கு ஆப்போசிட்டாக நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் கவனமாக யோசித்து நிதானித்து செயல்படுங்க. எதிலும் அவசரம் காட்ட வேண்டாம். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவங்க நமக்கு ஒருத்தர் ஒன்று செய்கிறாங்க பண்ணுறாங்கன்றதுக்கோசரம் சிறம்ப இது பண்ணாதீங்க. நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. தனி மற்றும் ராகு சற்று பலவீனமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். ஸோ உங்களுடைய சொல்லும் செயலும் கரெக்டாக இருக்கணும். சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்த பிறகு
அதுக்கப்புறமா பண விஷயத்துலலாம் ரொம்ப கவனமாக இருங்க. அலட்சியம் காட்ட வேண்டாம். எந்த ஒரு விஷயத்திலும் அலட்சியம் காட்ட வேண்டாம். கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும். ஒத்துமையாக இருந்து நிறைய நல்ல விஷயங்களை செய்வீங்க. குழந்தைகளுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் செய்வீங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகப்படி அன்னதானம் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ, ஒரு கோவிலுக்கு போகலான்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்து ஒரு ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த பாதசனி முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு உங்களுக்கு மகர ராசிக்கு ஒரு நல்ல அடுத்த லெவல் உச்சம் போகிற அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் உங்கள் ஜாதகப்படி நீங்கள் எடுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக போகிறீங்கன்னு சொன்னால் அந்த லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம போகிற பாதை கரெக்டாக இருக்கா, நம்ம தெரிகிறோமா, நம்ம இதுக்கு அடுத்த நம்ம போகிறது கரெக்டாக இருக்கா, முன்னோர்களை கேட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ குருவை நாடி இப்போ நான் இப்போ இதை செய்யலான் இருக்கேன், எனக்கு இது நல்லதா, கொஞ்சம் மாற்றம் எனக்கு நல்லதா அப்படின்னு யோசித்து அதற்கு என்ன பரிகாரம் செய்யணுமோ அதெல்லாம் சில விஷயங்களை செஞ்சு செய்யும். அதே போல் நல்ல லவ் சக்ஸஸாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படி சொன்னால் பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. விவாகரத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஏதோ பிடித்த லைஃப்பை நீங்கள் தெரிஞ்சிருக்க போகிறீங்க. ஸோ அந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதே போல் சனி பயிற்சி சாதகமான சில விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும். குரு பயிற்சி சாதகமான சில விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது மேம்படும். ஸோ அதிலெல்லாம் ஜாதகத்தில் நன்னா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் நீங்கள் உங்கள் ஜாதகப்படி நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் காளியம்மன் வழிபாடு, காளியம்மன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸோ காளியம்மன் வழிபாடு உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பை தரும். டைம் கிடைக்கும்போது பைரவ ஹோமம் பண்ணுங்க, நல்லா இருக்கும். என் கண் போயிட்டு வாங்க, அப்படி இல்லைன்னா திட்டை போயிட்டு வாங்க. இப்போ நான் சொல்லியிருக்கிற இடத்துல இந்த 2025 இதில் ஏதாவது உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். பைரவர் ஹோமம் வீட்டில் பண்ண முடியும்னா வீட்டில் பண்ணிக்கலாம். சிம்பிளாக ஒரு பைரவ ஹோமம், பைரவர் மூல மந்திரம் சொல்லி ஹோமம் மந்திரம். ஸோ ஈஸி தான், பண்ண முடியுதா பண்ணலாம். இல்லை எனக்கு வீட்டு பக்கத்தில் காளியம்மன் கோவில் இருக்குது, ஸோ நான் காளியம்மன் கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணுறேன், அர்ச்சனை பண்ணிட்டு வரேன் அப்படின்னா போயிட்டு அம்பாவுக்கு ஒரு மாலை சாத்தி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் நல்லது. அல்லது என் கண் போயிட்டு வாங்க, உங்களுக்கு அந்த பக்கத்தில் இருக்கீங்க, எனக்கு அது ஈஸி அப்படின்னு சொன்னால் அங்கே போயிட்டு வாங்க. திருட்டைக்கு போயிட்டு வாங்க. திருட்டைன்னு ஒரு ஊர், அந்த ஊரில் போய் சுவாமி கட்டணம் பண்ணி அந்த ஊரில் அர்ச்சனை தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் மகர ராசியை பொறுத்தளவுக்கு அடுத்தடுத்து சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். புரிதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, புரிதல். அந்த புரிதல் அப்படின்னு வரும்பொழுது அதில் நீங்கள் புரிஞ்சுட்டு சில விஷயங்கள் நீங்கள் செய்யணும். நம்ம என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன செஞ்சால் நமக்கு அடுத்தது நல்லா இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுட்டு சில விஷயங்கள் செய்யணும். ரெண்டாவது, ஒரு சில விஷயத்த அறகுறையாக காதில் வாங்கிட்டு இது பண்ணக்கூடாது. சந்தேகம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. கூடியமான வரைக்கும் அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சரியான பிரச்சனைங்க இருக்கு. இன்னொரு எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து இன்னும் இந்த 2 மாதம் நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும். 2 மாதம் எதுலேயுமே அவசரம் காட்டாமல் பண்ணி, முக்கியமாக சொத்து விஷயத்தில் ஒரு 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 கேஸ் பதிவு பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால், வரப்போகிறது அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயத்தையும் கவனமாக செயல்படும். சரிங்களா?